அஸ்வின் நீ ஏன் கிளம்பி வந்த அப்படின்றத நீ ஒரு புக்கே எது தெரியுமா என்ன ஆச்சு அப்படின்னு நீ சொல்லி ஆகணும். இது குலாஸ் நாட்டு சக்கரை சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அஸ்வின் சார் வந்து உங்களை பத்தி சொல்லியிருந்தாரு, இஸ் மை ஐடல் அப்படின்னு சொல்லி. அதில் அஸ்வினே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அவருக்கே தெரியுமா தெரியல, எனக்கே தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடும்போது ஸ்லிப்ஸில் நிறையா இருந்திருப்பேன். அப்போ அஸ்வின்லாம் எப்படிலாம் அணில் கும்பலே வேகத்தோக டபுள் வேகம் போடுவோம். ஆனால் அஸ்வின் கிட்ட நான் உடனே ஒன்று சொல்லி ஆகணும், அஸ்வின் நீ ஏன் கிளம்பி வந்த அப்படின்றத நீ ஒரு புக்கே எது தெரியுமா, அதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் விட்றாத மச்சி என்ன ஆச்சு அப்படின்னு நீ சொல்லி ஆகணும். நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப வருத்தங்க அது டபால்னு. தோனியிலேருந்து ஆரம்பித்து விராட் கோலி போன டைமில் உன் பக்கம் 140, என் பக்கம் 4 பேர் 140 அப்படின்றது ஆரம்பிச்சது. அது கிளிக் ஆச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா அடிக்கல, விராட் கோலி அடிக்கல, அடிச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்துக்கலாம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் என்னமோ ஒரு ப்ரெஷரில் ஆடுற மாதிரி இருக்குது இந்தியன் டீம். சடனாக வைஸ் தட் ஹேப்பனிங். இது கம்பீர் தான் போய் சொல், டு பி ஆனஸ்ட். யோகேஷ் சார் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரோஹித் அண்ட் விராத்தே அடிப்பாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஏன்னா ரோஹித்துக்கு வந்து நீங்கள் பழைய கேம், நான் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் இருந்தால் ரோஹித் வந்து T20 கேம் இங்கே ஆடுவார்னு நினச்சேன். தோனி அவர்களுடைய ஜேர்னி, ஸோ உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ண வரைக்கும் இந்த வருஷம் எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் சிஎஸ்கே விட்டாங்க. தோனி இல்லாமல் ஒரு ஐபிஎல்ன்றதே நம்ம மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அது சிஎஸ்கே அண்ட் தோனியை பிரிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அஸ்வின் சார் வந்து உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு, இஸ் மை ஐடல் அப்படின்னு சொல்லி. அவருக்கே இது தெரியுமான்னு தெரில. அவரை பார்த்து தான் நான் வந்து கிரிக்கெட் ஆடப்பா இந்த மனுஷன் கிரவுண்டில் இறங்குனா அப்படி அப்படின்ற மாதிரி அவ்வளோ உணர்வுபூர்வமாக உள்ள விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு. நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது அதை கேள்விப்படும் போது? சரி, அது எனக்கே அதில் அஸ்வினே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அவருக்கே தெரியுமா தெரில, எனக்கே தெரியாது ஆக்சுவலி. பிகாஸ் அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். பிகாஸ் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியில் வந்து நானும் ஒரு பங்கு ப்ளே பண்ணியிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடும்போது ஸ்லிப்ஸில் நிறையா இருந்திருப்பேன். அப்போ அஸ்வின்லாம் எப்படிலாம் அணில் கும்பலே வேகத்தோக டபுள் வேகம் போடுவோம். அப்படி எட்ஜ் எடுத்துன்னா நீங்கள் கண் எமிக்கிற நேரத்தில் அப்படி வரும். ஸோ நிறைய கேட்சஸ் நான் பிடிச்சிருக்கேன். அண்ட் அப்போவே எனக்கு என்னமோ தோணும், அவன் டிஃப்ரெண்ட்டாக போடுறானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் ஒரு மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பேட்டிங் வந்து அவன் கீழே தான் ஆடிட்டு இருப்பான் அஸ்வின். அடம் பிடிச்சி நான் எனக்கு வந்து ஓப்பனிங் அனுப்புங்கன்னு சொல்லி ஏதோ கேட்டு ஒரு மாதிரி 100 அடிச்சான். ஸோ ஈ லைக்ஸ் டு பி தேர். அஸ்வின் எப்படின்னா நீங்கள் ஒன்று பந்து என் கையில் இருக்கணும், இல்லை பேட் என் கையில் இருக்கணும், நான் மேட்ச்சில் ஏதாவது ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் மிகப்பெரிய லெவலில் இருந்த ஒரு இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நானும் ஏதோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு அஸ்வின் சொன்னதுனால ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் சி ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அஸ்வின் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் தான் அடுத்த இன்ஸ்பிரேஷன். இஸ் கோயிங் டு இன்ஸ்பயர் மெனி கிரிக்கெட்டர்ஸ். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்றதுனால அடுத்த அஸ்வினை வந்து அஸ்வின் தான் தயார் பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அஸ்வின் வந்து இஸ் நாட் அ ஸ்பின்னர். அதாவது ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ன்ற ஒரு வட்டத்தில் நம்ம போட வைக்க முடியாது. இஸ் அ ஸ்பின்னர். எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த பந்து என்ன போட போகிறான்னு ஒரு சஸ்பென்ஸ் மூவி மாதிரி வச்சுருப்பான் இல்லையா அஸ்வினை. அடுத்த பால் என்னையா, லெக் ஸ்பின்னா, கேரம் பாலா, ஆஃப் ஸ்பின்னா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு எப்போவுமே ட்ரிக் அதுதான். நீங்கள் பிஸ்தா மாதிரி வந்து ஒரே மாதிரி பந்து போடுங்க, அதை நான் ஆடிடுவேன். பட் அடுத்த பந்து என்ன போடுறீங்கன்னு தெரியாத போது வசீம் அக்ரம், அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன் மோஸ்ட் டிஃபிகல்ட் பவுலர். ஏன்னா நியூ பாலில் யாருக்கிட்ட போடுவார். நீங்கள் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த காலகட்டத்தில் நியூ பால்லாம் யாருக்கிட்ட போக மாட்டாங்க, அதுவும் யோசிக்க மாட்டாங்க. டபால்னு போகார் ரெண்டாவது பால். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட்னாக்கா யாருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சர் போகார், அவுட் ஸ்விங்கர் போகார், இன்ஸ்விங்கர் போகார். அது மாதிரி ஒரு பவுலர் தான் அஸ்வின். ஆனால் அஸ்வின் கிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும், அஸ்வின் நீ ஏன் கிளம்பி வந்த அப்படின்றத நீ ஒரு புக்கே எது தெரியுமா, அதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் விட்றாத மச்சி என்ன ஆச்சு அப்படின்னு நீ சொல்லி ஆகணும். நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரொம்ப வருத்தங்க அது டபால்னு. ஏன்னா நல்ல கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து ரிட்டையர் ஆகும். நான் எப்பவுமே இது தோனி வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆஸ்திரேலியா ரிட்டையர், டெஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டார். அஸ்வின் அங்கே ரிட்டையர் ஆகிட்டார். அப்படின்ற போது இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் இங்கே தான் நம்ம ஊர் நம்ம மண்ணில் ரிட்டையர் ஆகணுன்ற எனக்கு ரொம்ப ஆசை, நடக்கல. நீங்கள் சொன்ன மாதிரியே சார், நிறைய பேருக்கு அது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா அனௌன்ஸ்மெண்ட்டாக அது இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் மிட் ஆஃப் த சீரீஸில் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது கேள்விப்பட்டதும் எப்படி இருந்தது? வாஸ் யுவர் ரியாக்ஷன் சார்? அதே ஆப்வியஸ்லி நாங்கள் அங்கே கமெண்ட்ரியில் தான் இருக்கோம். வி ஆர் ஆல் ஷாக்டு பிகாஸ் பட் எங்களுக்கு ஒரு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நியூஸ், ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படி அப்படின்ற போது நான் இன்ஃபேக்ட் ப்ரெடிக்டே பண்ணேன் இது வந்து அஸ்வினாக தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இஸ் அ வெரி எமோஷ்னல் கை அண்ட் இவ்வளோ பெரிய சீனியர் பிளேயருங்க. நம்ம வந்து ஒரு நான் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா பெஞ்சுக்கு கூட்டுன்னே போகக்கூடாது. ஒன்றும் ஆடுவீங்க இல்லை ஸ்குவாடில் இருக்காதீங்க. ஏன்னா அவர் கூட்டிட்டு போயிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கிரவுண்டுக்குள்ளே தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுனால இது நாங்கள் ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணோம்.
பட் வி ஆர் ஹோப்பிங் இட் ஷுட் நாட் பி, அது ஆகக்கூடாது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது அந்த சிட்னி அதுக்கப்புறம் வந்து மெல்பர்னில் வந்து அஸ்வின் வந்து ஒரு பங்கு டெஃபினட்டாக இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் சிட்னி வேறு மாதிரி உல்ட்டா மாற்றி யோசிச்சுட்டாங்க, ஆஸ்திரேலியா வேறு மாதிரி விக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அங்கே தான் ரோல் மிகப்பெரிய இது இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு பிளேயருக்கு தெரியுங்க. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வென் டு ஸ்டாப் அப்படின்றது மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின். எப்பவுமே கவாஸ்கர் அவர் வந்து ரிட்டையர் ஆனபோது ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் வந்து வாட் டு ஸ்டாப் அப்படின்னு. ஐ எம் கிளாட் யூ ஆஸ்க் மீ வை, பிகாஸ் ஏன் நிறுத்துறீங்கன்னு கேட்கணும், எப்போ நிறுத்துறீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அஸ்வின் அந்த மாதிரி ஒரு ஏன்பா நிறுத்திட்டான்னு எல்லாரும் கேட்குறாங்களே, ஸோ தட்ஸ் அ கிரேட் டெசிஷன் நம்ம சொல்லியாரு. ஓகே, அதே மாதிரி இது ஜென்ரிக்காக நான் கேட்குறேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் கூட அவ்வளோ மேட்சஸ், அவ்வளோ விக்கெட்ஸ், அவ்வளோ பீக் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்த ஒரு ஸ்பின்னர் வந்து ஃபைனலில் மட்டும் பிளேயிங் லெவனில் இல்லையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்தது. அதே மாதிரி ஜென்ரிக்காகவே இந்த ஒரு தாட் வந்து அப்ராட் போனால், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் ஸ்பின்னர்ஸ்க்கான அந்த ஸ்கோப் வந்து குறைஞ்சது, நம்ம ஒரு 4-5 சீம் போலர்ஸ் வச்சு போகலாம் அப்படின்ற தாட் ஸ்டில் வந்து அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய தாட்? சரி, நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர் யூ டேக் விராட் கோலியோட டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி போது, விராட் கோலி வந்து இஸ் அ கிரேட் டெஸ்ட் மேட்ச், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ரெக்கார்ட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். அதற்கு முக்கியமான காரணம் எக்ஸலன்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த டைமில் நாங்கள் ஆன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போனால் ஜவஹர் ஸ்ரீநாத் மட்டும் தான் 140+ போடுவார். அப்படின்றனால என்ன பண்ணாங்க, அப்ராடில் தைரியமாக ஃபாஸ்ட் விக்கெட், உன் பக்கம் 1 என் பக்கம் 4, நீ ஒரு 140 வச்சுன்னா நான் 4 140 வச்சுருக்கேன் அப்படின்றது உடைச்சார். தோனியிலேருந்து ஆரம்பித்து விராட் கோலி போன டைமில் உன் பக்கம் 140, என் பக்கம் 4 பேர் 140 அப்படின்றது ஆரம்பிச்சது. அது கிளிக் ஆச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சுருக்கவங்களே நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இந்த விக்கெட்ஸில் வந்து அது தேவைன்றதுனால இட்ஸ் த கரெக்ட் இது. அங்கே தான் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த 4 ஃபாஸ்ட் பாலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பின்னர் இருக்காம பாருங்க, அந்த ஸ்பின்னர் லோன் வாரியர். தட் ஸ்பின்னர் ஹேஸ் டு பி ஆஃப் ஹையஸ்ட் குவாலிட்டி. நீங்கள் அதனால தான் ஆஸ்திரேலியா வந்து ஜொலிச்சதுக்கு முக்கியமான காரணம், அவங்கக்கிட்ட ஒரே ஸ்பின்னர், ஆனால் தி ஸ்பின்னர் ஷேன் வார்ன் ஆர் முரளிதரன் எடுத்துக்கோங்க, தி ஸ்பின்னர் அப்படின்றதுனால நம்ம அந்த ஒரே ஸ்பின்னரை வந்து சும்மா வந்து நடுவில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் டயர்ட் ஆகிட்டாங்க நீ போடுறேன்னு கேட்காம, இவரும் பிஸ்டாப்பா அப்படின்றது நேத்தன் தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஐ திங்க் தட்ஸ் அ கரெக்ட் ஃபார்மேட். பட் இந்த டூர் நம்ம ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் பாலிங் ஹஸ் கம் டவுன். திருப்பி பும்ரா, சிராஜ் ஃபேஸஸில் வந்தார், பிரசீத் கிருஷ்ணா கடைசி வந்தார். பட் வேர் வி மிஸ்ட் ஷமி. சிராஜ் இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் பும்ரா, ஷமி, தென் சிராஜ். ஓகே, ஸோ அந்த இது வரும்போது தென் த ஃபோர்த் அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்கள். ஷமி ஒரே ஒரு ஆள் தான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணும்போது இட் லுக்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. அங்கே தான் மிஸ் அவுட் ஆகிட்டோம் நினைக்கிறோம். வி மிஸ் ஷமி. பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியுடைய பர்ஃபார்மன்ஸஸ், ஐ திங்க் அது நியூசிலாந்து சீரீஸில் இந்தியா வந்து பல வருஷம் கழித்து ஒரு டிஃபீட், அந்த ஒரு இது வந்து அதுவே ஷாக்கிங்காக இருந்தது. அது தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் ஐ திங்க் ஒரு நல்ல ஃபைட் பேக்காக இருக்கும்னு நினைக்கும் போது ஆஃப்டர் ஒரு 3rd மேட்ச்க்கு அப்புறமா அது நியர்லி ஒரு பும்ரா அலோன் வந்து ஒரு லோன் வாரியராக வந்து போராடின மாதிரி இருந்தது. பேட்ஸ்மேன்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இப்போது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்குது. ஸோ அதில் சீனியர் பிளேயர்ஸுடைய பெயர்களும் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி ஒரு? ஐ திங்க் நான் ஒரு பதிவில் சொல்லிட்டு இருந்தேன் ஜித்து, அதாவது ரோஹித் சர்மா விராட் அடிக்காமல் நீங்கள் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது 2 பேரில் யாரோ ஒருத்தர் பெருசாக கிளிக் ஆகணுன்றது நம்ம சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். பட் நம்ம திருப்பி WTC ஃபைனல் நம்ம போகாதது காரணம் ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியாவே நம்ம ப்ரெஷருக்குள்ளே போனோம். இது எப்படி இருக்குன்னா, நான் போய் ரோட்டில் போய் ஒரு வாழைப்பழத்தோலில் வழுகி விட்டேன். என்னையா வாழைப்பழத்தோல் இங்கே போட்டிருக்க அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட சொல்கிறான், நேற்று உன் வீட்லேயே பழத்தோலில் வழுகி வந்த ஆள் தானே நீ ஏன் ரோட்டில் வந்து கேட்குறேன்ற மாதிரி உள்ளூர்லேயே நம்ம அடி வாங்கிட்டு போயிட்டோம். நியூசிலாண்டோட நம்ம 0-3 உதப்பட்டோம்ல, அதுதான் காரணம். அந்த ஹோம் சீரிஸ் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாலே நம்ம குவாலிஃபைட். ஆமாம், இந்த சீரீஸ் நம்ம விட்டதுனால அந்த சீரீஸை வின் பண்ணணுன்ற ஒரு இதுக்கு ப்ரெஷரில் போயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து இதுக்கு மூல காரணம் சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கோட்டை விட்டது தான். அதன் காரணமாக தான் ஆஸ்திரேலியா பயங்கர ப்ரெஷரில் வந்தோம். அங்கே கூட ஒரு மாதிரி ஒரு பர்த்தில் செம்ம ஸ்டார்ட். அதான் போன முறை நம்ம போனதுக்கு ஓப்பனிங் வந்து கேவலமாக இருந்தது, 36 ஆல் அவுட் அடிலையில். ஆனால் ஃபினிஷிங் செம்மையாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வடிவேலு சொன்ன மாதிரி ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது, ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஐ திங்க் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து மை கட் ஃபீல் இஸ், அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா அடிக்கலை, விராட் கோலி அடிக்கலை, அடிச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்துக்கலாம், எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் என்னமோ ஒரு ப்ரெஷரில் ஆடுற மாதிரி இருக்குதுங்க இந்தியன் டீம். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கத்தில் ஆடுற மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ரோஹித் சர்மா அடிக்கிறாரோ இல்லையோ,
விராட் கோலி அடிக்கிறாரோ இல்லையோ, என்ஜாய் பண்ணி ஆடுங்கப்பா. ஈவன் சம்டைம்ஸ் இன் லைஃப் நம்ம ஃபெயிலியர்ஸுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணணும். நான் போகிறேன், என்ஜாய் பண்ண ட்ரை பண்ண மச்சான், தோத்துட்டேன் அப்படின்னு இங்கே போகும்போது கழுத்து மேலே கத்தி இருக்கிற மாதிரி தான். நீங்கள் ரோஹித் சர்மா இப்போ யோசிச்சு பாருங்கள், ரோஹித் சர்மா விராட் கோலியே ப்ரெஷரில் போகிறாங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யோசிப்பாங்கல்ல, மச்சான் இவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் காலி தான், அப்போ நம்ம சரியாக பண்ணலாம் அப்படின்ற ப்ரெஷர் வருதுல்ல, அது ஏன் வருது சடனாக? வாய்ஸ் தட் ஹேப்பனிங்? இது கம்பீர் தான் போல் சொல்லு, டு பி ஆனஸ்ட். ஏன்னா இப்போ நடுவில் T20 போனாங்க. T20 போன போது யார் ஜாலியாக ஆடினாங்க? சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. லக்ஷ்மன் கோச்சு சிரிச்சின்னு கரடா பண்ணி ஆடினாங்க. ஸோ அட்மாஸ்பியரில் ஒரு சேஞ்ச், மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. அது என்னன்றது அவங்க கண்டுபிடிக்கும். இப்போவே வந்து ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்ஷிப் வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பும்ரா அவர்கள் வந்து மேபி ஸ்டெப் இன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. யோர் தாட்ஸ் அபவுட் தேர் கரியர் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி வில் பி கிங். ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரோஹித் சர்மா as a கேப்டன், ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணாலும் அந்த ஓடியில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஹையில் போகிறதுக்கு. பட் நான் ரோஹித் சர்மா வந்தால் ஒரு விஷயம் உல்டாவில் பண்ணியிருப்பேன். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, முதல்ல டெஸ்ட்டு, அப்புறம் ஓடி, T20 கடைசியாக தான் நான் வெளில போகிறதுக்கான அட்லீஸ்ட் பிளான் வைஸ் அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். பட் அவர் T20 அந்த ஹை ஒரு வேர்ல்டு கப் வெற்றி அப்படின்றது, ஏன்னா இன்னும் ரோஹித் சர்மா கிட்ட அந்த அமானுஷ் ஒரு T20 பேட்டர் இருக்கார், ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக ஆடக்கூடிய அந்த பவர் பிளேயில் அந்த பேட்டர் இருக்கார் அப்படின்ற போது அதுதான் அவருக்கு கடைசி இதுவாக இருக்கணும்னு நான் இது பண்ணேன். பட் ஓகே, பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் டிசைட் பண்ணும். நீங்கள் மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அது எப்படி இருக்குன்றது. ப்ராபபிளி விராட் கோலி இங்கிலாந்து சீரிஸ் கண்டிப்பாக கூட்டின்னு போவாங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் எடுக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் அவுட் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் ஆல்ரெடி ஒரு அஸ்வின் நம்ம போயிட்டோம் அப்படின்றதுனால திருப்பி டக்குன்னு அந்த பொட்டென்ஷியல் ஒரு கிரேட் பிளேயர்ஸ்லாம் அப்படியே ஒரேடியாக விட்டுட்டிங்கன்னா அதை வந்து பில்ட் பண்ணுறது இந்த வேக்கம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ்னால் ஒருத்தர் பிடிச்சிட்டு அது ப்ராபபிளி இனிஷியலி டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரோஹித்தை விட்டுட்டு விராத்தை வச்சுட்டு இங்கிலாந்து சீரிஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஃபேஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் சம்வேர் ஐ திங்க் இன்னும் ப்ராபப்ளி நம்ம வி ஹேவ் டு கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ். சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நிச்சயமா. ஸோ யோகேஷ் சார், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வில் தே மேக் தட் பிக் மார்க்? சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒயிட் பால், நான் திருப்பி சொல்கிறது, ஒயிட் பாலில் இந்தியாஸ் காட் அ குட் டீம். மிடில் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ஐ திங்க் லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்பில் ரொம்பவே நல்லா ஸ்ட்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் கொண்டு போனாங்க. எக்ஸப்ட் அந்த ஒரு ஃபைனல் மட்டும் ஏதோ ஒரு இதனால மிஸ் அவுட் ஆச்சு. ஸோ மிடில் ஆர்டர் அந்த ஒரு இதெல்லாமே நல்லா இருக்கும் டெஃபினெட். நான் திருப்பி சொல்கிறது, உங்களுக்கு ரோஹித் அண்ட் விராத்தே அடிப்பாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஏன்னா ரோஹித்துக்கு வந்து நீங்கள் பழைய கேம், நான் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் இருந்தால் ரோஹித் வந்து T20 கேம் இங்கே ஆடுவார்னு நினச்சேன். டெஸ்ட் மேட்ச் அதை அவர் பண்ணலை. இங்கிலாந்து கூட அது நல்லா பண்ணார்ல சார், டிஸ்ட்ரக்டிவாக ஓப்பனிங். அது வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். அவர் வந்து அட்லீஸ்ட் அந்த ஐ திங்க் மெல்பர்ன் ஒரு Day 5 மேட்ச் நம்மளுக்கு ஒரு 340 டார்கெட் இருந்தது, அங்கே உகவர் நினச்சேன், பண்ணலை. பட் இங்கே பவர் பிளே லைசன்ஸ், ஸோ பழைய ஒரு ஒயிட் பாலை பார்த்தா அவருக்கு ஒரு பலம் வந்துடும் அப்படின்றதுனால ரோஹித் சர்மா நல்லா பண்ணுவார். விராட் கோலி நல்லா பண்ணுறதுக்கே நல்லா சான்ஸ் இருக்குன்னா, இப்போ அந்த டெஸ்ட்டில் அந்த 4 ஸ்லிப்பு நீங்கள் போக எட்ஜ் எடுத்து அப்படின்ற அந்த ஃபேக்டர் கிடையாது. அட்லீஸ்ட் அது மினிமைஸ் ஆகிடுச்சு அப்படின்ற போது சும்மா டக்குன்னு அடிச்சது ஒரு 20 ரன் ஓடிட்டோம்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக பழைய கவர் டிரைவ் எல்லாம் வந்துடும் அப்படின்னு எனக்கு ஃபீலிங். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் அட்லீஸ்ட் மினிமம் ஒருத்தர் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். IPL ரிட்டென்ஷன்ஸ், அதில் CSK நிறைய கீ பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் தோனி அவர்களுடைய ஜேர்னி. ஸோ உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ண வரைக்கும் இந்த வருஷம் எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு விஷயங்க, நம்ம வந்து தோனி வந்து ஆடிட்டே இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர். அதே தான். பட் இட்ஸ் ஆல்சோ அன்ஃபேர். ஏங்க அவருக்கு 43 வயசு ஆகுது. விக்கெட் கீப்பிங் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப். பட் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். எப்படின்னா நீங்கள் வந்து லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டிங்கன்னா அவங்கள பார்த்தாலே போதுங்க அப்படின்னு இருப்பாங்களே. ஸோ தோனி வந்து நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி இது. பட் ஐ திங்க் இந்த ஒரு வருஷமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. தோனி இல்லாமல் ஒரு நம்ம அப்படி எடுத்துக்கிறது IPL CSK விட்டாங்க. தோனி இல்லாமல் ஒரு IPLன்றதே நம்ம மைண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அது CSK அண்ட் தோனியை பிரிக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. as long as நானும் அந்த மாதிரி தான், நீங்கள் வந்து நில்லுங்க அப்படி கீப்பிங் பண்ணுங்கள், அந்த நம்பர் 7 பார்க்கலன்னா நம்மளுக்கு கமெண்ட்ரியே வராது அப்படின்ற மாதிரி ஐ திங்க். ஸோ தோனி வந்து இந்த ஒரு வருஷம் அவரே அப்படி தான் பிளான் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு ஆடிட்டு ஒரு வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் என்னென்னா அவருக்கே தெரியாது அப்படின்றதுனால லெட் ஹிம் என்ஜாய்ங்க. நிறையா பண்ணிட்டாரு அப்படின்றதுனால ஜாலியாக வந்து அவர் ஒரு வருஷம் ஜாலியாக அந்த அது மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு.
ஸோ வந்துட்டு ஐ திங்க் பட் அவரோட கடைசி மேட்ச் செப்பாக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓ அட்லீஸ்ட் அது நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிச்சயமா சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வண்டர்ஃபுல் டைம். கெரியர் வைஸ் ஒரு இன்ட்ராக்ஷன்னா மட்டும் இல்லாமல் லைஃப்பில் எடுத்துக்கக்கூடிய சில முக்கியமான சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அவங்களுக்கும் இதை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் அ டீம் சார். இறுதியாக நீங்கள் எதாவது சொல்லி இறுதியாக ஒன்றே ஒன்று தான், என்னடா நடக்குதுங்களா? பெஸ்ட்டு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.